ஸ்டாரோமைஸ்கி அதாவது உக்ரைன் வந்து கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லி வந்து கொட்டஞ்சாங்களா அப்படி வந்து கொடைஞ்சு வந்து பிடிச்சதுல ஸ்டாரோமைஸ்கியும் ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்ல தான் ரஷ்ய வீரர்கள் கடந்த 5-6 நாளா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்மிங் ஆப்ரேஷன்ல ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ உக்ரைனியன் தரப்புலையும் சரி, டீப் ஸ்டேட் தரப்புலையும் சரி பிடிச்சிட்டாங்க. ஒரு 80% கிட்ட பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலன்னு சொல்றாங்க. ஆனால் ரஷ்ய தரப்புல ஒரு 90% கிட்ட எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடியது அந்த ஸ்டாரோமைஸ்கிக்கு மேல வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். அதை கூடிய சீக்கிரத்தில் பிடிச்சிருவோம் அப்படிங்கிறத ரஷ்யன் தரப்புல சொல்லப்பட்டு வருது. இப்போ அந்த பகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கரெக்டா 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் ஸ்குவாட்ரன்ஸ், அதாவது இந்த 2 வீலர்ல வந்து ரஷ்ய வீரர்கள் இப்போ சமீப காலமா பல பகுதிகளை போய் தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. இந்த மெத்தட் ரொம்ப அதிக அளவில் அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வந்தது. ஸோ இந்த பகுதியில நம்ம அது போல மோட்டார் ஸ்குவாட்ரன்ஸ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னாடி போயிருக்கிறாங்க, முன்னேறி போய் பல பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த மோட்டார் ஸ்குவாட்ரன்ஸ் முன்னாடி போயிருக்காங்க. சில பல FPV ட்ரோன்கள் அவங்களை தாக்கும். பட் ஆனால் நான் சில பதிவுகளை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். மோட்டார் ஸ்குவாட்ரன்ஸ் முன்னேறி போய் சில பகுதியில் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா டீம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு வர ரஷ்யன் ஸ்குவாட்ஸ் முன்னேற 80% கிட்ட இப்ப அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அந்த மோட்டார் ஸ்குவாட்ரன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேங்க் வீடியோஸ் வந்திருக்கு. டேங்க் முன்னேறி இருக்கும், அது போல பல விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் லைன் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பகுதியில் முன்னேறி சில பகுதியில் பிரதானமாக பிடிச்சிட்டாங்க ரஷ்ய வீரர்கள். இதே போல உரை சோனியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா அந்த இடத்துல சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இப்போ அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அதுவும் இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது முன்னாடி இந்த டிமைனிங் எக்யூப்மெண்ட் நினைக்கிறேன், முன்னாடி போயிட்டு இருக்கும்போது மொத்தம் 5 வெடி விபத்து நடந்த மாதிரி தெரியும். அந்த டேங்க் மேலே தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புகை மூட்டத்தெல்லாம் களைச்சுட்டு எல்லாம் போப்போ அப்படிங்கிறது போல அந்த டேங்க் வாட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கோம். ஸோ டர்ட்டில் டேங்க் தான் உக்ரைனோட பிரதானமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த FPV ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அது பெருமளவில் செயல் இழந்துருச்சு இந்த டர்ட்டில் டேங்க்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால டர்ட்டில் டேங்குக்கு பின்னாடி மற்ற இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளாக பத்திரமா வந்துட்டு இருக்கு. மற்ற இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் அடிக்கிறாங்க, பட் இருந்தாலும் டிமைன் ஆயிருது இல்லையா. இதனால ஃபர்ஸ்ட் டர்ட்டில் டேங்க் போது டிமைனிங் பண்ணிடுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது போல 2 வீலரை பயன்படுத்தி ரஷ்ய வீரர்கள் வேகமா முன்னேறதுனால பெருமளவில் வந்து தடுக்க முடியல. இப்போ ஒரு FPV ட்ரோன் இருக்கு, ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு 2 பேர்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 2 பேர் தான் தடுக்க முடியுது. ஆனா 2 பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள்ல ஒரு 10 மோட்டார் சைக்கிள் 20 மோட்டார் சைக்கிள் வரும்போது ஒரு ட்ரோன் 2 ட்ரோனுக்கு தான் சக்சஸிவ் ரேட் இருக்கு. அதுவும் போய் அடிச்சாலும் அவங்க கீழே விழுகுறாங்க, இருந்தாலும் திரும்பி அவங்க ரெக்கவர் ஆகிக்கிறாங்க. பெருமளவில் சேதம் ஏற்படல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதனால அவங்களுக்கு அதிக அளவில் முன்னேற்றம் கிடைக்குது ரஷ்ய வீரர்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா நித்தைலோ. இந்த நித்தைலோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா 2 புறத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, அதாவது 2 டைரக்ஷன் நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த கார்லிவ்கா வாட்டர் ரிசர்வாயர் இருக்கு, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்லிவ்காவோட சின்ன ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு, அதை நோக்கி சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை நோக்கியும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நித்தைலோவுக்கு மேல வந்து அந்த கார்லிவ்கா வாட்டர் ரிசர்வாயருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா யாசோபோடிவ்கா இருக்கு இல்லையா, அதுக்கு பின்புறத்துல போய் தாக்குறதுக்காக, அதோட தெற்கு பகுதியில போய் முன்னேறதுக்காக அந்த பகுதியிலும் முன்னேற்றம். இதை ப்ரோ உக்ரைனியன் தரப்புலையும் சரி, டீப் ஸ்டேட் தரப்புலையும் சரி அவங்க தரப்புலேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியிலும் பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்து கர்ஸ்னோரிவ்கா. இந்த கர்ஸ்னோரிவ்காவோட ஹைரேஸ் பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக ரஷ்ய வீரர்கள் ஒரு மிகப்பெரிய படையவே இந்த ஆர்மட் களமிறக்கி விட்டுருக்காங்க. அந்த ஆர்மட் காலமும் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை, அது பாட்டுக்கு முன்னேறி போயிருக்கிறாங்க, மெதுவாக தான் போறாங்க. அந்த வீடியோ பதிவு சைலோட இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே மெதுவாக போய் ஹைரேஸ் பில்டிங் பக்கத்துல பார்க் பண்ணி எந்தெந்த பில்டிங் வேணுமோ இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஃபாதராசா டேங்கி போட்டு வேணுங்கிற பகுதிக்கு வந்து ரஷ்ய வீரர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெருமளவில் தாக்குதல் நடந்த மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா உள்ள வந்து அந்த இடத்துல நிறுத்தினதுக்கு அப்புறமா ஆர்ட்லரி தாக்குதல் பண்ற மாதிரி உக்ரைனியன் தரப்புலையும் இதோட வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பகுதியில் வந்ததுக்கு அப்புறமா அவங்க தாக்குதல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது எந்த அளவு கை கொடுத்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பகுதிகள்லாம் இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எந்த பகுதி அப்படின்னா இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ மேப்ல பார்த்தோம்னா எக்ஸாக்டா புரியும். நம்ம இப்போ மேப்ல காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மேப்பை டில்ட் பண்ணிக்குவோம். இதுதான் கர்ஸ்னோரிவ்கா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பகுதி இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கல. இந்த கர்ஸ்னோரிவ்கா தான். ஸோ நம்ம மேப்பை டில்ட் பண்ணோம்னா உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும். ஸோ முதல்ல இந்த டேங்க் இந்த ரூட் வழியாக தான் போகும். ரூட்ல போனதுக்கு அப்புறமா இந்த பகுதி, ஸோ அவங்க ஷூட் பண்ணிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ட்ரென்ச்சஸ்ல வந்து யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷூட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த டேங்க்லேருந்து ஃபயர் பண்ணுவாங்க இல்லையா அது.
ஸோ அப்படியே சேஃபா இந்த சைடில் வந்து இந்த ஸ்ட்ரீட் வழியா அப்படியே உள்ள வந்து ரஷ்யன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா பில்டிங்ஸு, நான் உங்களுக்கு அதை 3Dல மார்க் பண்ணியிருக்கேன் பில்டிங்கை. ஸோ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆவாங்க. இந்த பில்டிங்கும் இந்த பில்டிங்குள்ளேயும் ரஷ்ய வீரர்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைரஸ் பில்டிங் உங்களுக்கு நான் இதை எடுத்துகிட்டு காட்டுறேன், உங்களுக்கு அப்போ எக்ஸாக்டாக புரியும். ஸோ இந்த 2 பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைரேஸ் பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 பில்டிங்கும் இப்போ ரஷ்யன்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த பகுதியிலையும். ஸோ அப்படி முன்னேறி போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க அப்படியே இந்த பில்டிங் பிடிக்கும்போது இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அது போல் அப்படியே முன்னேறி போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல சவுத் பகுதியில் இருக்கு இல்லையா, அது வந்து ரஷ்யன்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஸோ இது முழுசும் இந்த பகுதியை வந்து சண்டையே பிடிக்காமல் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ட்ரென்ச். இதுக்கு முன்னாடியே நம்ம மேப் வீடியோவில் பார்த்துருப்போம். இது எல்லாமே ட்ரென்ச் தான். கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலலாம் ட்ரென்ச் ரொம்ப அதிகமான டிஃபென்ஸ் லைன் அவங்க உக்ரைனியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பகுதியை வந்து அவங்க சண்டையே பிடிக்காமல் அதோட பின்புறத்தில் போய் சுற்றி வளைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனியன்ஸ் வேறு வழியே இல்லாமல் இந்த பகுதியை விட்டுட்டு ரஷ்ய வீரர்கள்கிட்ட சரணடைஞ்சாகணும், அப்படின்லாம் அங்கேருந்து பின்வாங்கி போய் ஆகணும். ஸோ சண்டையே பிடிக்காமல் அந்த பகுதியை பெருமளவில் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க. ஒன்ஸ் இது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரஷ்ய வீரர்கள் அதிக அளவில் ஃப்ரீ ஆயிடுவாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரூப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா ரஷ்யன் ட்ரூப்ஸை. ஸோ இந்த எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக ரஷ்ய வீரர்களை வந்து இப்படி பிரித்து நிப்பாட்டி வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா உக்ரைனியன் வீரர்கள் எந்த டைமில் வேணாலுமே எந்த பகுதி வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இந்த பகுதியை தான் அட்டாக் பண்ணும், இந்த பகுதியை தான் அட்டாக் பண்ணுன்ட்டு இல்லை, அவங்க சென்ட்ரலில் இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கிறனால எந்த டைரக்ஷனில் வேணாலும் அட்டாக் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய வீரர்கள் இந்த இடத்துல எல்லாமே அவங்க பகுதியை விட்டுறக்கூடாது இல்லையா, அதனால எல்லா இடத்துலையும் டிப்ளாய் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த காம்பேட் லைனை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போ புரியும் எந்த அளவுக்கு வந்து ரஷ்ய வீரர்கள் அந்த காம்பேட் லைனில் வந்து இப்போ ஆளுங்களை வச்சிருக்கணும். அப்படின்னா தோராயமா 8 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படை வீரர்களை வந்து ரஷ்ய வீரர்கள் வந்து பிரித்து வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதிகமான ரிசோர்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஒன்ஸ் இந்த பகுதி ஃபுல்லாகவே உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இப்போ வரையக்கூடிய பகுதி எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரென்ச்சஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா இது ஃபுல்லாகவே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் 800 மீட்டர் மட்டும் இந்த ஃப்ரண்ட் லைன்ல, அதாவது இந்த இடத்துல மட்டும் ரஷ்ய வீரர்கள் இருந்தாலே போதும். இப்போ இந்த டைரக்ஷன்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வீரர்களுக்கு வெறும் 800 மீட்டர்ல அவங்களோட காம்பேட் லைன் இருந்தாலே போதும். ஸோ ஓரளவுக்கு ரஷ்ய வீரர்களை இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணாலே போதும். பேலன்ஸ் இருக்கிற ரஷ்ய வீரர்கள்லாம் ஃப்ரீயாக மற்ற இடங்கள்ல, அதாவது இந்த பகுதியிலையும் ரஷ்ய வீரர்கள் இருப்பாங்க இந்த பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, நான் மற்ற வீரர்கள் எல்லாமே இங்கே ஃப்ரீ ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ இந்த வீரர்கள் எல்லாத்தையும் வேற ஒரு பக்கமாக வந்து ரஷ்ய வீரர்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ பெருமளவில் பெரும் பகுதியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நேரில். ஏன்னா 7 கிலோமீட்டர் இந்த பகுதியில் பார்த்தாலே தெரியும். ஸோ தோராயமாக 8 கிலோமீட்டர் கிட்ட ரஷ்ய வீரர்கள் வந்து அவங்களோட ரிசோர்ஸை வந்து பிரித்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னா வேற பகுதி இல்லை இந்த பகுதியிலேயே இன்னும் முன்னேறதுக்கான அதிக வாய்ப்பு ரஷ்யாவுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பகுதியில் எந்த மாதிரியான முன்னேற்றம் இதுக்கு மேலே ரஷ்ய வீரர்கள் அடைகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.